ரெடியா இருக்கான். போட்டுருல. ஃபைனல் பேஸ் எடுத்துட்டு வந்திருக்கானா ஃபைனல் பாஸ்டரா பேஸ்க்கு ஜெர்சி. அவன் இது பாஸ்டர்னு சொல்லிட்டு ஜெர்சி போட ரெடியா இருக்கான். சரி இதுல இருந்து சரி ஓகே சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல நான் வந்து என்ன சொல்றேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் தெரியுமா, எடிட்னு சொன்னேன் தெரியுமா, நான் எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னேன், நேத்து ஃபுல்லா ஓபன் பண்றேன், இன்ஸ்டா ஃபுல்லா பெல்லிங்ஹாம் எடிட் தான். பெல்லிங்ஹாம் வந்து அர்ஜென்டினா ஓட போறான். எடிட் பண்றது யாரு? ரியல் மேட்ரிட் பிள்ளைங்க. ஐயோ மெஸ்ஸி வந்து அடிக்க போறான். பெல்லிங்ஹாம் யூ ஹேவ் டு சேவ் ஃபுட்பால்ங்கற மாதிரி எடிட் பண்ணிருந்தானே. எனக்கெல்லாம் வந்துட்டு வின் பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோங்க, ஃபைனல் வந்து இங்கிலாந்து தான் வரணும், இங்கிலாந்து எல்லாம் வெறுக்கிறவனுங்க ஃபுல்லா இங்கிலாந்து தான் வரணும்னு பானுங்க. ரீசன் என்னன்னா ரியல் மேட்ரிட் அடிச்சான், கிளீனா அடிச்சான். என்னவா இருந்தாலும் பார்சிலோனா மாதிரி வர முடியுமாங்க? சூப்பருங்க. இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காட்டணும், அதான்ல காமிச்சிரல. பார்சிலோனா ஃபேன் மாதிரி வர முடியுமா? இங்க பாரு, பிரான்ஸ் ஏதாவது ஒரு பொண்ணு வந்து இல்ல நம்ம வந்து வளனுக்கு வந்து ஒரு பொண்ணு தேடுவோம். ஏதாவது பொண்ணு பார்சிலோனா சப்போர்ட் பண்ணுது, ஏன் வேற என்னலாம் வேணும் சொல்ல? பார்சிலோனா மட்டும் போதுங்க. பார்சிலோனா சப்போர்ட் பண்ணா போதும். அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணணுமா, ஸ்பெயினை சப்போர்ட் பண்ணணுமா? அது பிரச்சனை இல்லைங்க, அது பாத்துக்கலாம். பார்சிலோனா அது பாத்துக்கலாம். ரியல் மேட்ரிட் சப்போர்ட்டரா இருக்க கூடாது கண்டிப்பா. ஆனா ஃபுட்பால் பார்க்கணும், பாஸா சப்போர்ட் பண்ணணும். உன் நம்பர் வந்து கீழே போட்டுடலாம், கால் திஸ் நம்பர் அப்படின்னு. நம்பர் மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருவோம். மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துடலாம். லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்தா அதையும் சேர்த்து கொடுத்துரு. எப்படி கனெக்ட் பண்ணணுமோ கனெக்ட் பண்ணிக்குவாங்க. மாசா இருக்கீங்க. எல்லாத்தையும் வச்சிருக்கோம், மேல போட்டுக்கோ. என்ன சொல்ல வர? ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா வந்து பார்சிலோனாவா? பார்சிலோனா வெர்சஸ் பார்சிலோனா இல்ல, அவன் அப்படி சொல்ல, யாரு வின் பண்ணாலும் பார்சிலோனா வின் அப்படிங்கறான். பிரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின்ல ஸ்பெயின் ஜெயிச்சதுக்கு ப்ரோ பார்சிலோனா ஜெயிச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. இல்ல ஜூல்ஸ் கொண்டுடி அங்க ஆடுறாங்கல்ல பிரான்ஸுக்கு அப்படிங்கிறேன். அவன் அந்த ஒரு பேர் விட்டுருல, அவனை எதுக்கு சேர்க்கிற அப்படிங்கிற. கார்டன் தான் நேத்து கோல் அடிச்சான், அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? மெஸ்ஸியை கம்பேர் பண்ணும்போது கார்டன் இது இல்ல கார்டன்லாம் நீ சொல்லாதப்பா. நீ கார்டன் சொன்னா குக்கரேலா வந்து ஸ்பெயின், ரியல் மேட்ரிட் குக்கரேலா அப்படின்னு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருவானுங்க அண்ணா ஃபேன்ஸ். மீதியாரு சரி ஃபைனல்ஸ் என்ன? சரி ஃபைனல்ஸ் பேசுவாங்க. வீடியோ ரெண்டா பிரிச்சிரு, இது வரைக்கும் ரிவ்யூ. ஏன்னா இதுவே half an hour போயிருச்சு. ஆமா, நான் வந்து டப்புன்னு போக, நீ தான் பேசிட்டே இருக்கீங்க. சரி ஃபைனல்ஸ் என்ன? திரும்பி வணக்கம் ஃபைனல்ஸ் சொல்லு. இல்ல பார்ட் 1 பார்ட் 2 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தது எனக்கு வேணும். அந்த ஆஃப்டர் செமிஃபைனல்ல இருந்து ஃபைனல் போறதுல இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தது வேணும் எனக்கு. சூப்பர் ப்ரோ. கிரியேட்டிவிட்டி மெஸ்ஸி லெவல். இல்ல கிரியேட்டிவிட்டி வந்து மெஸ்ஸி லெவல். கிரியேட்டிவிட்டி காட் லெவல். மெஸ்ஸி. இப்போ வந்து ஃபைனல்ஸ்ல வந்து என்ன ப்ரெடிக்ஷன்? என்ன ப்ரெடிக்ட் பண்ணதுதான். ஃபைனல்ஸும் பண்ணனும், தேர்ட் பிளேஸும் பண்ணனும். தேர்ட் பிளேஸ் அப்புறம் பண்ணுவோம். அது என்ன 2 நிமிஷம் தானே. ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் முடிச்சிருவோம். யார் வின் பண்ண போறா? பார்சா ஏவா பார்சா பியா? நீங்க சொல்லுங்க, நான் கடைசியா சொல்றேன். அர்ஜென்டினா தான். பார்சா ஏ, பார்சிலோனாவே எதுக்கு இழுக்கிறீங்க? கண்ட்ரி பத்தி பேசுறது. பார்சிலோனா ஸ்பெயின். பார்சிலோனா தாங்க கோர். மெஸ்ஸியை உருவாக்குனதே லாமாசியா தான். லாமாசியா இல்லைன்னா ஸ்பெயினும் கிடையாது, பார்சிலோனாவும் கிடையாது, அர்ஜென்டினாவும் கிடையாது. ஸ்பெயின் and Argentina have the same playing style, same kind of play, same kind of கோர்ல வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து அட்டாக் பண்ணும், எந்த இடத்துல இருந்து உள்ள வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேம் ஐடியாலஜி. ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் கம்பேர் பண்ணச்சுல ஸ்பெயின் அதுலயே ஊறிட்டு ஸ்பெயின்ட்ட நல்ல கண்ட்ரோல் உண்டு. அர்ஜென்டினாவோட ஸ்பெயின்ட்ட வந்து கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். ரெண்டு பேர்கிட்டயும் பால் இருக்கணும் தான் நினைப்பானுங்க. அர்ஜென்டினாட்டையும் என்கிட்ட பால் இருந்தா போதும்னு நினைப்பானுங்க. சேம் வித் ஸ்பெயின். ஆனா ஸ்பெயின் பால் இருந்தும் உன்னால புடுங்க முடியாது. அர்ஜென்டினா வந்து நீ மெஸ்ஸி கண்ட்ரோல் பண்ணல, மெஸ்ஸி வந்து கேமை கண்ட்ரோல் பண்ணாம ஒரு வேற ஏதாவது ஒரு முன்னாடி போய் நின்று அவனை வந்து கரெக்டா எவனாவது ஒரு மேன் மார்க்லாம் பண்ண வேண்டாம், எப்படி அவனை டிஃபெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டானுங்கன்னு நினைச்சுக்கோங்க, அர்ஜென்டினா வில் சஃபர்.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அர்ஜென்டினாவோட டிஸ்அட்வான்டேஜ் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்னன்னா, சொல்லு. மெஸ்ஸிக்கு உள்ள கஷ்டங்கள். ஃபர்ஸ்ட் இதை நீ ஃப்ரீ முன்னாடியே ஃப்ளோவா ஆட சொல்லியிருந்தேன்னா போறான். பிரான்ஸ்ல சொல்லியிருக்கலாம். பிரான்ஸா இங்கிலாண்ட சொல்லியிருக்கலாம். சொல்லு சொல்லு சொல்லு. இதுல சொல்றேன். இந்த மேட்ச்ல ஆ ஆ என்னன்னா ஃப்ரீ ஃப்ளோவா ஆட போறான். அதுல ரொட்டரி ம் பிடிப்பான். சரியா? ம் ஃப்ரீ வந்து இப்போ ஒரு மாதிரி பீக் ஃபார்ம்ல இருக்கான்னு வையேன். இந்த போன மேட்ச் நான் ம் பார்த்தது வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கான். பக்கா சூப்பர் ஃபார்ம். ஹீ கேன் டேக் அவுட் மெஸ்ஸி. இப்ப இருக்கிறதுல. சரி, அதே மாதிரி அவங்க ஒரு கோல் அடிச்சதுக்கு அப்புறம் மெஸ்ஸி ரைட்டுக்கு போனா குக்குரல வருவான். கரெக்டா? கரெக்ட் எனக்கு கரெக்ட். எனக்கு வருவான் வருவான் ஒரு வருவான். பால் எடுக்க வருவான். மாட்டான். பால் வருவான். எடுக்க மாட்டான். எனக்கு தெரியும். எனக்கு குக்குரல பத்தி தெரியும். அவன் பால் ம் எடுத்து நீட்டா பாஸ் பண்ணி அந்த டைப்லாம் கிடையாது. விழுந்துருவான். அவன் மேல விழுந்துருவான். சரியா? அது விழுந்துதான் உண்மை. எடுப்பான். ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். சரியா? ம் அப்ப நீ ஒண்ணுமே நம்ம விழுந்தது. ஸோ மெஸ்ஸிக்கு வந்து அந்த மெஸ்ஸிய ஒரு மாதிரி ஜெயிலுக்குள்ள அடைச்ச மாதிரி அடைச்சிருப்பாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா ஐ பிலீவ் இன் மெஸ்ஸி மேஜிக். எனிதிங் கேன் ஹேப்பன். எனிதிங் கேன் ஹேப்பன்லாம் இல்ல. அர்ஜென்டினா வில் வின். நான் வந்துட்டு ஒரு இது சொல்றேன். நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன். ஸ்பெயின் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தாலும் அமைதியெல்லாம் இருக்க மாட்டானுங்க. அடிப்பானுங்க. அடிக்கிறானுங்க இந்த சென்ஸ் வந்து கோல் அடிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டானுன்னு வச்சுக்கோங்க, இங்கிலாந்து மாதிரி பண்ண மாட்டானுங்க. இங்கிலாந்து மாதிரி சப்ஸ்டியூட் எடுத்து பார்க்கலாம் கிடையாது. அர்ஜென்டினாக்கு வந்து அட்டாக் அப்படின்னா அர்ஜென்டினா பண்ண தப்பு என்ன தெரியுமா? நான் போத் மேட்ச்ல சொல்றேன். ஈஜிப்டா சுசா 4 ஸ்ட்ரைக்கர் உள்ள இறக்குனானுங்கல்ல. இருக்கிற எல்லா சப்ஸ்டியூட்டுமே ஸ்ட்ரைக்கர். எந்த மேட்ச் அது? இப்போ ரெண்டுக்குமே நான் நினைக்கிறேன். ஈஜிப்டுக்கும் சரி, சுஸுக்கும் சரி, இங்கிலாந்துக்கும் சரி. ஈஜிப்ட் மேட்ச். ஈஜிப்டா இந்த இங்கிலாந்துக்கும் சரி, உள்ள இறக்குறவனுங்க எல்லாரையுமே ஸ்ட்ரைக்கர் விங்கரா தான் இறக்குனானுங்க. டிஃபெண்டர் எல்லாத்தையும் வெளியில தான் தூக்குனானுங்க. அது அது எல்லா மேட்சும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஆல்வரஸ், மார்டினஸ் 2 பேர் இருக்காங்க. அதான் நீ சொல்ல வர. ஆல்வரஸ், மார்டினஸ் 2 பேர் இருக்காங்க. இருக்கும்போது அவங்களையும் பொசிஷன் மாத்தி அடிக்கிறாங்க. மார்டினஸ் முன்னாடி போய்க்கிறான். அவங்களே மாத்தி ஆடிக்கிறானுங்க. இல்ல அவனுங்க 2 பேரையும் ஸ்ட்ரைக்கரா விட்டுட்டு மெஸ்ஸி கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு நீட்டா ஆட ஆரம்பிச்சிடறான். ஆனா டிஃபெண்டுக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்குது. டிஃபெண்டுக்கு வந்து ஈவன் இந்த இன்னைக்குள்ள மேட்ச்லயும் எடுத்துக்கோ, டிஃபெண்ட் யாரு பண்ணான்னு நினைக்கிறேன். பெரடஸ் வந்து ஹோல் சிடிஎம் கவர் பண்ணிக்கிட்டான். ஹோல் சிடிஎம். மெக்காலிஸ்டர்லாம் பின்னாடி எல்லாம் நிக்கல. மெக்காலிஸ்டர் பின்னாடி வந்து ஸ்பெயின் கூட பின்னாடி வந்து நின்னாலும் மெக்காலிஸ்டர் வந்து அவ்வளோ சூப்பரான டிஃபெண்டர் சிடிஎம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஹீஸ் அ குட் பாசிங் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். பெரடஸ் மட்டும் தான் பின்னாடினா இவனுங்க வந்து ஸ்பெயின் ஒரு கோல் அடிச்சிட்டானுங்க அப்படின்னா ஹாஃபுக்கு மேல 60th மினிட் வந்து இவன் யாரு ஸ்கெலோனி வந்து மறுபடியும் 4 பேர் உள்ள அனுப்பிடுவான். நீ போ ஸ்ட்ரைக்கர் போ அட்டாக்கர் போன்னு அனுப்பிடுவான். லமினேமாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஸ்பெயின்ல வந்துட்டு இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ள வந்து விளையாடணும், ஸ்பீடா உள்ள வந்து அப்போ நீக்கோவை கூட இறக்குவானுங்க. நீக்கோவை மேபி போனட்டி இறக்குன மாதிரியே ஸ்பீடா வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள இறக்குனானுங்க அப்படின்னா அர்ஜென்டினா வில் சஃபர். ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறாங்க? நான் 2 பேருக்குமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறாங்க மேட்ச். இன்னொரு பிரச்சனை அர்ஜென்டினா நான் சொல்றேன். நிக்கோவால ஒண்ணுமே பண்ண முடியாது. நிக்கோ வந்து மொலினா வந்து ஃபாஸ்ட் தூக்கிடுவான். அதான் இல்ல, ஃபாஸ்ட் நிக்கோ வந்து மொலினாவுக்கு வந்து மொலினா வில் வின். நிக்கோ வர்சஸ் மொலினா பேட்டில் மொலினா வில் வின். ஆனா கரண்ட் ஃபார்ம் எஸ். இந்த சைடுல தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. டாக்லிஃபிகோவோ எவனோ லக்ஷ்மி இறக்குனாலுமே அம்மாள் லமீன் யமால் வந்து வில் ஓவர் டூ. நான் வந்து லமினியமால டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்க 3 மேன் மார்க்கிங் இல்ல 2 மேன் மார்க்கிங் போடணும். போட்டா மட்டும் தான் முடியும். இல்ல அப்படிலாம் போட மாட்டானுங்க. அப்படிலாம் போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரடஸ் வந்து இல்ல பெரடஸ் வந்து மேன் மார்க் பண்ணுவான். அதேதான் நானும் சொல்றேன். பெரடஸ் வந்து ஆர்சிஎம் ஆர் சென்டர் ரைட் சென்டர் மிட் மாதிரி ஆடிட்டு இருக்கானா, இப்ப லெஃப்ட் சென்டர் மிட் மாதிரி ஆடுவான். லெஃப்ட் சென்டர் மிட் மாதிரி வந்து லமின் யமால் கூடயே சுத்திட்டு இருப்பான் பாரு. டிஃபெண்டர் உள்ள வர மாட்டான். பெரடஸ் தான் மேன் மார்க் பண்ணுவான். ஜோன் மார்க்கே பண்ணிடுவான். எங்க போனாலும் உள்ள வருவேன், பின்னாடி வருவேன், ஜோனுக்கு வந்தாலே அடிப்பேன் மாதிரி இருப்பான். ஏன்னா நீ எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ரைட்ல மொலினா பின்னாடி இருக்கான். ஆனா லெஃப்ட்ல இந்த டேக்ல பின்னாடி இருக்கானா? பின்னாடியே இல்ல, முன்னாடிதான் நின்று இருக்கான். ஃபுல்லா முன்னாடி தான் நிக்கான். கேள்விக்குறிதான். அவன் அதான் டேக்லிஃபிகோ நம்ப கூடாதுல்ல. அவன் முன்னாடியே நிக்கட்டும். பெரடஸ் வந்து பின்னாடி வந்து லமின் யமால மார்க் பண்ணணும். அதுதான் ஒரே வழி. லமின் யமால் நல்ல ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. நீ வந்து பாஸ்டா கலாண்டா மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. ஆனா இது ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த லைன் ரொம்ப வீக்கா இருக்குங்கறேன். இல்ல அது கரெக்ட். கஷ்டம் தான். பெட்ரோ போறவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். முன்னாடி வரான், ஓடுறான், 2 கோல் அடிச்சிட்டான் நாக் அவுட்ல.
ஸோ ஸ்பெயின் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஒண்ணுதான், யார் ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறாங்களோ they'll win. நீ வந்து அர்ஜென்டினா வந்து டிஃபெண்டு கம்பேக்கு அப்படின்லாம் கிடையாது. யார் ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறாங்களோ வின் இந்த மேட்ச்ல. அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னமோ ஸ்பெயின் வந்து வின் ஆகும். என்னோட ஹார்ட் வந்து இல்ல பாதியா பிரிஞ்சிருக்குங்க. ஸ்பெயின் இல்ல இவரு ஸ்பெயின் வந்து இது வரைக்கும் கன்சீடே பண்ணல. ஓகேவா, கன்சீட் பண்ணதே என்னன்னா அவனை வின் பண்ணிடுவானுங்கன்னு தெரிஞ்சு டிராவ் ஆயிருக்கு. பட் அவனுங்க இது வரைக்கும் பின்னாடி போனதே இல்ல இப்போ வரைக்கும் வேர்ல்ட் கப்ல. பின்னாடி போறப்போ உள்ள மென்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. பின்னாடி போறப்போ வந்துட்டு கேட்ச் அப் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து லமீன் யமாலுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் அவங்களோட அட்டாக்கர்ஸும் அதை கரெக்டா யூஸ் பண்ணுவானுங்களா? அந்த டைம்ல வந்துட்டு அர்ஜென்டினா வந்து ஒரு கோல் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டானுங்க அப்படின்னா அவனுங்க கரெக்டா அர்ஜென்டினாவோட டிஃபென்ஸை தாண்டி அந்த மிட்ஃபீல்ட தாண்டி அவங்க உள்ள எடுத்துட்டு போக முடியுமான்றது கொஸ்டின். அதனாலதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் யார் கோல் அடிக்கிறாங்களோ they'll decide the match. அதே மாதிரி if neither they score neither அவங்க கோல் வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் கோல் வாங்கினாலுமே அந்த ஒரு வைப் அப்பதான் அவனுக்கு அடிக்கும். இந்த மேட்ச் இறங்கினா அவனுக்கு இருக்கு, கோல் வாங்கினா இல்ல கோல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்க்குள்ள வருவாங்க. அதனால அர்ஜென்டினாவை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருந்தா நீங்க 0-0லே வச்சு லாஸ்ட் மினிட்ல கோல் போடணும். ஸ்பெயினை வச்சு ஒரு கோல் அப்படிதான் விளாடுறாங்க. நீ வந்து போன மேட்ச் விட்டுரு, அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கடைசியா அந்த 88 மினிட் மேலதான் அவனுங்களும் வின்னர் அடிப்பாங்க. 80 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு போரிங் ஃபுட்பால் ஆடிட்டு கடைசி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அட்டாக் போனா ஸ்பெயின் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மெஸ்ஸி அதை விட மாட்டாரு. எனக்கு மெஸ்ஸி மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அகைன் 3 பேருமே இங்க எல்லாம் 3 பேருமே ஒரேதான். நீ இன்னும் ஸ்பெயின் அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணுவ, நீ ஸ்பெயினை சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் நானும் வரணும் ஸ்பெயினையும் சப்போர்ட் பண்ணுவோம், அர்ஜென்டினாவும் சப்போர்ட் பண்ணுவோம். பட் இன் டாக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்பெயின் மட்டும் தானே. இல்ல நான் ஸ்பெயின் தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் அர்ஜென்டினா சொல்றீங்க. ஓகே, சில பேர் மாதிரி பிளாஸ்டிக்காங்க. நாங்க வந்து ஓஜி பார்சிலோனா ஃபேன்ஸ்ங்க. நீ அப்ப ரெண்டு இருக்குன்னு ஏன் சொல்ற? ரெண்டுமே பார்சிலோனா ஃபேன்ஸ் எங்க ஹார்ட் பிரிஞ்சுதாங்க இருக்கு. ஹார்ட் ரெண்டா இருக்கு ப்ரோ, அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படிதான் இருக்கு. ஓஜி பார்சிலோனா ஒண்ணுதான். ஸ்பெயின்னா ஸ்பெயின், அர்ஜென்டினா அர்ஜென்டினா. ஸ்பெயின் சொல்லிட்டேன். ஸ்பெயின் அர்ஜென்டினா. ஆனா அகைன் நான் வந்து ஒரு பின் குறிப்பா நான் போடுறது என்னன்னா ஃபர்ஸ்ட் யார் கோல் அடிக்கிறாங்களோ அவங்க வின். பின் குறிப்பே ஃபர்ஸ்ட் யார் கோல் போடுறாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து மெஸ்ஸி வந்து will score 1 goal and will get the golden boot. அது வாய்ப்பு இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல எம்பாப்பே ஒரு கோல் அடிச்சிட்டான்னா அடிக்க மாட்டான். அடிக்க மாட்டான். அவன் இதுக்குனே அடிப்பாங்க ப்ரோ. இது ஒரு வியர்டான ப்ரெடிக்ஷனா இருக்காங்க. எனக்கு இன்னும் வின்னர் வந்து பெட்ரி அடிப்பான் அப்படின்னு தோணுது. பெட்ரி ஆடணும் அதுக்கு. அதுக்கு பெட்ரி ஆடணும். எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் வின்னர் பெட்ரி அடிப்பான். பெட்ரி இல்ல டேனி ஆல்மோ இல்லன்னா கேவி, 3 பேர்ல யாரோ ஒரு ஆள். வந்து இனியஸ்டா ஒரு இதுக்கு எடுத்துட்டு வர அட்டாக்கிங் மிட் வரணும், அதே மாதிரியே அடிக்கணும், ஷர்ட்டை கலத்தணும், சுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் நடக்காது. பெட்ரி அடிப்பான் அப்படின்னு தோணுதுங்க எனக்கு. பெட்ரி அடிப்பான்னு தோணுது எனக்கு. சொல்லிட்டேன். யோசிச்சுக்கோல, பெட்ரியும் இனியஸ்டாவும் ஒண்ணும் கிடையாதுல, சரியா? இருக்கட்டுங்க, பிரச்சனை இல்லைங்க. ஒன்றும் சொல்லவே இல்லை. பிரான்ஸ் தான். அதுக்கு பெட்ரி இல்ல, அதுக்கு பெட்ரி முதல்ல ஆடணும், அதுதான் ஃபர்ஸ்ட். பெட்ரியே அது 80th மினிட்ல தான் உள்ள வரான். பிளேயிங் லெவல்லே கிடையாது அவன். இருக்கு. சரிங்க, எனக்கு நான் சொல்லவா? இல்ல, நான் யார் கோல் ஸ்கோரர் நான் சொல்லவா? அண்ணன் ஃபெரன் டோரஸ். ஃபெரன் டோரஸ் அசிஸ்ட் கொடுப்பான்னு தோணுதுங்க. நான் ஃபெரன் டோரஸ் கோல் அடிப்பான்ங்கறேன். ஃபெரன் டோரஸ் கோல் அடிச்சானா அவ்வளவுதான், உச்சிக்கு போயிடுவான். ஓடி எல்லாரும் டால்பின் மீம் தான். அதான்டா இவன் டாப்ல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவான். சரி, நம்ம ஒரு பெட் வைப்போம். இல்ல நான் ஸ்பெயின் இவன் ரோகன் ஸ்பெயின் ஜெயிச்சிட்டானுன்னா என்ன பண்ணுவேன்? பெட் என்னன்னு சொல்லு ப்ரோ. அதுதான் பண்ண முடியும். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணுவ? ஸ்பெயின் ஜெயிச்சிட்டானுங்க அப்படின்னா என்ன பண்ணுவ? ஜிபேல ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு விடுறேன். 50 ரூபாய் வச்சிட்டீங்க, என்ன பண்ற? $1 கூட இல்ல, ஒரு காஃபி கூட வாங்க முடியாது. வாங்காத, யாரும் நீ ஆகுதுன்னா அப்படிலாம் இல்ல. நீ வந்து ஜெயிச்சிட்டானுங்கன்னு நினைச்சுக்கோங்க, நான் சொல்ற ஒரு இதை நீ பண்ணணும் இன்ஸ்டால, ஓகேவா? ஸ்டோரி பண்ணுவா. அவன் ஒரு பேக்கரி சொல்லுவான்.
டிபி வை கையில டிபி வை ப்ரோ. இது அர்ஜென்டினா வந்து தோத்துட்டானுங்க, சாரி அர்ஜென்டினா தோத்துட்டானுங்க அப்படின்னா நீ வந்து ஒரு டிபி வைக்கணும். நான் வந்து நானே ஒரு போட்டோ தருவேன், என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோ தருவேன், நீ அதை டிபி வைக்கணும். ஓகேவா? என்னோட இந்த பர்சனல் மாதிரி போட்டோ பெட்லாம் வேண்டாங்க வேண்டாங்க. நீ அந்த போட்டோல இருப்ப, நீ அந்த போட்டோ. பயந்துட்டாங்க. ஏன் பயப்படுற? நீ தான் வின் பண்ணிடுறல, ஏன் பயப்படுற? அதெல்லாம் இல்ல. 2 பெட்டு ஸ்பெயின் வின் பண்ணிட்டானுங்க அப்படின்னா நான் சொல்ற போட்டோ வந்து ரோகன் டிபியா வைப்பான். இதே இது அர்ஜென்டினா வின் பண்ணிட்டானுங்க அப்படின்னா நான் சொல்ற போட்டோ வாலன் டிபியா வைப்பான். நீயும் வைக்கணும். குணா வந்து மாடரேட்டரா இருப்பான். குணா வந்து மாடரேட்டர், என்ன யாரு கரெக்டா பண்றாங்களான்னு பார்ப்பான். 2 பேரும் நெக்ஸ்ட் வைக்கணும். அடுத்து தேர்ட் பிளேஸ் மேட்ச். பிரான்ஸ் vs இங்கிலாந்து. பிரான்ஸ். பட் எம்பாப்பே இங்கிலாந்து நீங்க விளையாண்டதை பார்த்ததுக்கு அப்புறம் வாய்ப்பு இல்லை, பிரான்ஸ் தான். பிரான்ஸா எம்பாப்பே will not score. Mbappe will score a penalty. Mbappe will score a penalty and he'll win the golden boot. The world will be like France finished in first place, second place and third place consecutively. அவ அடுத்த வாட்டி 4th தான், கவலைப்பட வேண்டாம். அதுக்காகவே தேர்ட் பிளேஸ் ஜெயிக்கணும் அவங்க. அடுத்த வேர்ல்ட் கப்போட ப்ரெடிக்ஷன் இப்பவே சொல்லவா? அண்ணன் கப் எடுப்பாரு. கப் எடுத்து அதுல வைப்பாரு, அதுதானே சொல்றேன். அவர்தான் ஹாண்ட்ரி வந்து கப் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரு. டக்குன்னு பார்த்தா தூக்கிட்டு போயிருவாரு, கத்துவாரு அப்படின்னு கத்துவாரு. அண்ணனை கலாய்க்காதீங்களா, பாவன. ஒரு கலாச்சாரம் சந்தோஷமா இருக்கு. சரி, கோல்டன் பூட் யாரு? எம்பாப்பே. கோல்டன் பால் மெஸ்ஸி. கோல்டன் பூட் கோல்டன் பால் ரெண்டுமே மெஸ்ஸி தான். அதுதான் ஏன் பிடிக்கும் ப்ரோ. 39 இயர்ஸ்ல வந்துட்டு மெஸ்ஸி வின் பண்ணாருன்னா ரிக்டுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. சொல்லட்டும் ப்ரோ, வாய் எப்பவும் பேசிட்டே தான் இருப்பான். அவங்களால அடிக்க முடியல, அதான் பேசுறாங்க. என்ன 39 வயசுல யாரால அடிக்க முடியும்? அண்ணா மெஸ்ஸியால மட்டும் தான் வயசுல கிரேட்டஸ்ட் அத்லெட்ல, அவ்வளவுதான். கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர் கூட கிடையாது, கிரேட்டஸ்ட் அத்லெட். நீங்க வந்து யாரையோ ட்ரிகர் பண்றதுக்காக இதை சொல்றீங்கன்னு எனக்கு தோணுது. யாரை ட்ரிகர் பண்றேன்? எனக்கு அப்படி தோணுதுங்க, எனக்கு தெரியாது. பாக்குறவங்களுக்கு ஏதாவது நினைக்க போறாங்க. ப்ரோ, கிரேட்டஸ்ட் அத்லெட்லலாம் வந்து கிறிஸ்டியானோனா இங்க 10வது அந்த இடத்துல இருப்பான். நீ வேற. சரி, அப்போ கிரேட்டஸ்ட்னு சொல்லி நீங்க அண்ணனை வந்து எதுல நீங்க ரேங்க் பண்ணீங்க? கிரேட்டஸ்ட் அப்படின்னா அண்ணனை நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். ரொனால்டோ இஸ் தி ஆன்சர். ரொனால்டோ இஸ் தி ஆன்சர். வாட் இஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்? மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். அது சொல்லவே முடியாது ப்ரோ. நாளைக்கு திடீர்னு வேற எவனாவது வந்துட்டு கூட பீட் பண்ணலாம். அது வந்து இட்ஸ் லைக் ரெக்கார்ட் பேஸ்டா நீ போகணும். இன்ஸ்டாகிராம்லாம் டம்மி. இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது, யாருனாலும் வரலாம். கிரேட்டஸ்ட் கிரையர் அப்படின்னு ஒரு அவார்டு இருந்தா கிரேட்டஸ்ட் பெனால்டி ஷூட்டர். கிரேட்டஸ்ட் பெனால்டி ஷூட்டா? பெனால்டி 184 பெனால்டி அடிச்சிருக்காருங்க. நான் என்ன தெரியுமா? இல்ல நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? கிரேட்டஸ்ட் பெனால்ட்டியும் கிரையரும் கிடையாது. கிரேட்டஸ்ட் ப்ளூடூத் ஸ்கோரர் அண்ணன் தான். ப்ளூடூத் கோல்லாம் அடிப்பாரா அவங்க அண்ணன்? உங்க அண்ணன் வந்து நினைச்சு பார்த்து யாரால அடிக்க முடியும்? எவ்வளவு ஒரு 3-4 கோல் நானே பார்த்தேன் ரீல்ஸ்ல. அடிப்பாரா அவங்க அண்ணன்? முடியாது, கண்டிப்பா முடியாது. கம்பேக் கொடுக்க முடியுமாங்க அண்ணன மாதிரி? பெரிய பெரிய டீம் கூட எல்லாம் விட்டுட்டு உஸ்பெகிஸ்தான் கூட 2 கோல் அடிச்சா ஐ எம் பேக்னு கம்பேக் கொடுக்க முடியுமா? அடிச்சாரா இல்லையா? 2 கோல் அடிச்சாரா இல்லையா? ஐ எம் பேக்னு சொன்னார்லங்க. உஸ்பெகிஸ்தான்லாம் எவ்வளவு பெரிய டீம். இங்கிலாந்துலாம் வந்து மேட்ச் பொளச்சு வந்தாங்க. நான் முன்னாடி இருந்தத விட ஐ அம் கோயிங் பேக் அப்படினு சொல்றாரு அவரு. கோயிங் பேக்கா? தப்பா புரியுது. ஐ அம் பேக். நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஐ அம் பேக். நான் பேக் போறேன். ஐ அம் கெட்டிங் பேக் அப்படிங்கிற மாதிரி புரியுது. நான் வந்து அன்னைக்கு டக்குன்னு கால்ல எந்திச்சு பாக்குறேன், ரொனால்டோ வந்து ஒரு கப்போட போட்டோ போட்டிருக்கான். என்னன்னு பார்த்தா 1 in a million. அது வழக்கம் போல ஆரம்பிச்சிருது. சம்பந்தமே இல்லாம போட்டிருக்காங்க. ஏன் அதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு முட்டு கொடுத்தாங்க. அவன் வந்து ஜூலை 10 அந்த போட்டோவை போட்டுருவான் எல்லா வருஷமும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பிட்டேன். சரின்னு என் வீட்டுல வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி பாக்கேன், போடவே இல்ல. இந்த வருஷம் தான் போட்டிருக்கான் புதுசா.
அது எனக்கு புரியல. எதுக்கு ஆகணும்? ஃபர்ஸ்ட்டு 2 பேருக்கும் காம்படிஷன் உருவாக்குனதே இவன் தான். நான் வந்து அவனும் நானும் பெரிய ஆளு. நான் வந்து கோல் அடிப்பேன், இது அடிப்பேன், அது அடிப்பேன்னு சொல்லிட்டு காம்படிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணி முட்டு குடுக்க ஆரம்பிச்சதே அண்ணன் தான். இப்போ அந்த முட்டு எல்லாமே கொஞ்சம் கேவலமானதுனால, இப்ப என்ன பண்ணன்னு தெரியாம ரெலவன்ட் ஆக ட்ரை பண்றானுன்னு தோணுது. அவன் 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 இது அவன் எவ்வளவோ ட்ரை செகண்ட்ங்கிறத பண்ணான். அவனால இது அக்செப்ட் பண்ண முடியல. ஐ அம் லோவர் தென் மெஸ்ஸி அப்படிங்கிறத அவனால அக்செப்ட் பண்ண முடியல. அதான் பிரச்சனை. தி திங் இஸ், ஒரு உண்மை என்னன்னா, he was never higher than Messi in any aspect from the very beginning. அதுதான் அவன் வந்து அப்படி நினைச்சுக்கிட்டான். நான் வந்து நான் மேல ம். அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தான். அவனே உருவாக்கிக்கிட்டான். ஒரு ஃபேன்ஸ் கும்பல உருவாக்கிக்கிட்டு, மீம்ஸ் போட்டுக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற சின்ன பசங்க எல்லாம் அவன் ஃபேன் ஆக்கிக்கிட்டு, எடிட் போட்டுக்கிட்டு, ஆட்டிடியூட் எடிட் போட்டுக்கிட்டு. ஆனா ஆல்வேஸ் ஹம்பிள்னஸ் வின்ஸ்ங்க. அது சரி. ஹம்பிள்னஸ் will take you to places. 6, 7 ஆட்டிடியூட் வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் என்னை வந்து டிஃபைன் பண்ணாது ப்ரோ. 6, 7 அதுவும் games இல்லாம tournament. 6, 7 2010 இல்ல 10, 15, 14 அந்த டைம்ல எதையோ வந்து இன்டர்நேஷனல் டிராஃபி இல்லைன்னா பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் விட்டுருப்போம். இன்டர்நேஷனல் டிராஃபி தான் உங்களை டிஃபைன் பண்ணும் அப்படிங்கிற அவன் கமெண்ட் விடுறது புதுசும் இல்ல பழசும் இல்ல. அவன் வந்து ரொம்ப வருஷமாவே அந்த கமெண்ட் விடுறதெல்லாம் அடிச்சுட்டு தான் இருந்தான். அவன் பேசிட்டே தான் இருப்பான். மெஸ்ஸி பேசவே மாட்டான். உலகத்துக்கே தெரியும். மெஸ்ஸி பேசுவான். மெஸ்ஸி பேசுவான். எங்க பேசுவான்? போவோ போவோ. மெஸ்ஸி பேசுறது வந்து ஃபீல்ட்ல, அண்ணன் பேசுறது வந்து இங்கதான் மீடியால தான் பேசுவாரு. யூடியூப்ல நோ நோ கொக்கோ கோலா, ஒன்லி வாட்டர். ஒன்லி ஆக்வா ஆக்வா ஆக்வா. அப்படின்னு அவனே கொக்கோலா குடிப்பான் 2 மேட்ச் ஒரு 2 வருஷம் கழிச்சு. எனக்கு புரியலங்க. காசு இருக்காதுல்ல, காசு வேணும்ல, காசு கொடுப்பியா நீனு? அண்ணனுக்கு வந்து ஒய்ஃப் வந்து மெயின்டைன் பண்ணணும், கார் கொடுக்கணும். அதனாலதான் அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணாம தப்பா பேசாதீங்க, தப்பா பேசாதீங்க. நீங்க அண்ணனுக்கு ஒய்ஃப் கிடையாது. ஏன்னா இருக்கிறீங்க. எங்க wife ஃபியான்சே இருக்காங்க, ஃபியான்சே கூட கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் ஆன ஒரு 2 நாளே டிவோர்ஸ் ஆயிடும். அப்ப காசு கொடுக்கணும்ல. ப்ரோ இப்படி கல்யாணம் பண்ணாம maintain இல்ல 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 நான் வந்து அப்படி சொல்ல, நான் வந்து ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ஜூனியரோட அம்மா யாருன்னு கேட்பேன். நான் கேட்கலையே 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 கேட்கலையே. எனக்கு தெரியும் ப்ரோ, நீ யாருன்னு தெரியும் எனக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். I know what kind of animal you are. What the hell? ஓகே ப்ரோ, நம்ம பார்சா ஃபேன்ஸ்க்குலாம் குஷியா இருக்கானுங்களே. ப்ரோ ரொனால்டோ ஃபேன்ஸ் பாவம் தான். நானே பார்சா ஃபேன் தான் பண்றேன். அதான் நீ காலையில குரூப்ல இருந்துச்சு கேக்குறேன், யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. எல்லாரும் மெசேஜ் பார்த்தா ரிப்ளை இல்ல. என்ன பேசுன்னு தெரியல. என்ன பண்ண முடியும்? குக்கரேலா தான். குக்கரேலா